நாங்கள் தான் உங்கள் ஜிகே மெமரிஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு தமிழின் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நம்ம புது வீட்டோட பால் காய்ச்சல் வீடியோ தான். ரொம்ப நாள் ஆயிடுச்சு போட முடியல. அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணது, அங்கங்கன்னு கொஞ்சம் திங்ஸ் வச்சுது. அகைன் வந்து கொஞ்சம் வெளியில் வேலைலாம் இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப உடம்பு முடியல. இந்த ஒரு காரணத்தினால வீடியோ போடாமலே கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. ஸோ வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே சில குட்டீஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Few minutes later. அவ்வளோ கண்ணு இருந்திருக்குப்பா. அது ஒரு அடி தான், ஒரு அடியிலே நறங்கிடுச்சு. நல்லா சாப்பிடுங்க, எதனா வாங்கி போயிட்டு ஹோட்டலில். அப்புறம் வீட்டில் கட்டலாம் நேரமே இல்லை தங்கங்களா. நேரமே இல்லாதனால எப்போ கட்டுறாங்க பாருங்கள். இப்போ தான் எடுத்துகிட்டு வந்து கட்டுறாங்க. நான் தான் எல்லா ரூமுக்கும் இது பண்ண சொன்னேன். இந்த ரூமுக்கு, மேல் ரூமுக்கு, எல்லாத்துக்கும் கட்டு. இன்றைக்கி எல்லார் இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து என்னப்பா சந்தோஷமா இல்லையா? சந்தோஷமாக இருக்கா? கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம வந்து வாடகை வீட்டில் உட்காந்து கணபதி ஹோமம் நடத்தியிருக்கோம். கண்டிப்பாக கூடிய வருஷத்தில் சொந்த வீடு கட்டி நம்ம சொந்த வீட்டில் உட்காந்து எல்லாரையும், இன்றைக்கி நாங்கள் 2 பேர் தான். அந்த சொந்த வீடு கட்டும் போது எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு செக்யூரிட்டி அப்போ சுற்றி போட்டாருன்ட்டு அவருக்கு 500 ரூபா பணம் வச்சு வெத்தலை பாக்கெலாம் வச்சு கொடுத்தோமா. அவர் ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிட்டு அழுகவே ஆரம்பிச்சிட்டாரு. பார்க்கவே ஒரு மாதிரி வருத்தமாக இருந்தது. தண்ணி நான் கேட்டது, எனக்கு தூக்கம் வந்துகிட்டே இருந்துச்சு அந்த டைமில். அதனால் கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தண்ணி கேட்டேன். இன்றைக்கி வந்து வருஷ பூஜை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தமிழ் வருடப்பருப்பு அன்றைக்கி நம்ம புது ட்ரெஸ்ஸு, நம்ம காசு, நகை, என்னென்னலாம் வேணுமோ எல்லாமே வச்சு நம்ம கண்ணாடியில் வச்சு கும்பிடணும். ஸோ அதுக்காக தான் தமிழ் வருஷ பருப்புமே வந்து இன்றைக்கி சேர்த்து பால் காசுனா இன்றைக்கி நல்லதுன்னு ஐயா சொன்னதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கே எல்லாத்தையும் பண்ணிட்டோம். புதுசாக நம்ம வீட்டுக்கு இப்போ யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன். இல்லை கொஞ்ச நேரம் ஆகட்டும், அது நல்லா அமுங்கட்டும். அணைஞ்சிருச்சுன்னா தண்ணி வச்சிருக்கோம். இது வந்து தேங்காய் வரணும் உள்ள. அது இதுவாக இருங்க, நீங்கள் என்ன வேணாம்னா
வெளியேறும். வேணும்னா தண்ணி அணைச்சிருங்க. இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனும் நம்மளுடைய நந்தி அவர்களும். இன்னும் 2 பேருமே. எனக்கு சிவன் நந்தி ரொம்பவே பிடிக்கும். நான் வீட்டில் எல்லா சாமியுமே வச்சுருப்பேன். இங்கே வந்து தான் ஒன்று ஒன்றா நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். அழகாக ஒரு படம் வாங்கி, சாமி படம் அழகாக வாங்கி, நம்மளுடைய இன்றைக்கி நான் பார்த்துக்கலாம் நம்மளுடைய முருகருக்கு நான் வந்து இன்றைக்கி இது வாங்கியிருந்தேன், ட்ரெஸ்ஸு. அவருக்கு வந்து நான் ட்ரெஸ்ஸு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். அதே போல் எல்லாத்துக்குமே வாங்கிட்டேன். படியுமே நம்ம வீட்டில் புதுசாக என்ட்ரி ஆனவங்க தான், படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நான் எல்லாமே வந்து இந்த டைம் நான் வந்து சூப்பராக பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே இருக்கிற எல்லா பொருளுமே நம்ம புதுசாக வாங்கினது தாங்கங்களா. நம்மளோட பூ உருளிலேருந்து எல்லாமே சரி புதுசாக வாங்கினது. புதுசாக வாங்கி கொண்டுட்டு போகும் அப்படின்ட்டு அவர் எவ்வளோ கவர் இருக்குது பாருங்கள். அவ்வளோ கவர்லேயும் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்தோம். குத்து விளக்கு கொண்டும் நம்ம வந்து இங்கே புதுசாக வாங்கினது தாங்கங்களா. ஆக்சுவலாக இந்த குத்து விளக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும். பிரியா கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா இருப்பாங்க. ஸோ அந்த அக்கா தான் நமக்கு வந்து இந்த குத்து விளக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க. கடைக்கு போகும்போது நீ போய் இந்த குத்து விளக்கு வாங்கு அப்படின்னு அவங்களே வீடியோ காலில் இருந்து பார்த்து நமக்கு அவங்களா செலெக்ஷன் பண்ணி இது அவங்க நீ புது வீட்டுக்கு போகிற, ஸோ நான் உனக்கு எதனா வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அவங்க தான் வந்து இந்த 2 குத்து விளக்கு வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரியா டார்லிங். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்மளோட வீடு இப்போவே நான் ஹோம் டூர் போட மாட்டேன். வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய வீடு எப்படி இருக்குது, என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தங்கங்களா. நல்லபடியாக நம்ம வந்து இன்றைக்கி வீட்டில் பால் காசியாச்சு, கணபதி ஹோமம் பண்ணியாச்சு, தமிழ் வருட பரப்புமே நம்ம வந்து செலிப்ரேட்டுமே பண்ணியாச்சு. ஒழுகுது. ஆக்சுவலாக எனக்கு சுத்தமாக முடியவே இல்லை, கொஞ்சம் கூட எனக்கு முடியலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏன் முடியலன்னா நான் அது சொல்லியிருப்பேன்ல, எனக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் சொல்லணும், பூசணிக்காய், தேங்காய், எலுமிச்சைப்பழம், பூசணிக்காய் 3மே எங்களுக்கு சுற்றி போட்டாங்க. பூசணிக்காய் உடைக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே செதறி போயிடுச்சு. ஒரு அடிலேயே அப்படியே செதறிடுச்சு. அந்த அப்பா சொல்கிறாரு, என்னம்மா இவ்வளோ திருஷ்டியாக உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாப்புல. கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நாங்களுமே நினச்சோம். இது ஒரு விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் தான் சொன்னேன்ல, கொஞ்சம் உடம்பு முடியல. இந்த வீடு பார்க்க அலைஞ்சது, போனது, வந்தது, அதுக்கப்புறம் வீட்டெல்லாம் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணது, ரிட்டன் வந்து கணபதி ஹோமத்துக்காக கடைக்கு போனது, இப்படின்ட்டு நிறைய அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன். 3 நாளாக தூங்கலை. 3 நாளாக தூங்காமல் கொள்ளாமல் அப்படியே ஒரு மாதிரி மென்டல் ப்ரெஷர் ஆகிட்டு அந்த டைமில் தான் வந்து ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுதான் மெயின் ரீசன், ஃபிக்ஸுக்கான காரணம் அப்படின்னா. ஏன் அப்படி போடுறீங்க? அதுதான் மெயின் ரீசன். நல்லா இருந்த மூஞ்சை நானே கெடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஃபேஸே. சரி பரவாயில்ல விட்டு, இதுவுமே நமக்கு ஒரு திருஷ்டி கழிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சி விட்டுட வேண்டியதுதான். 3 hours later. என்ன சாப்பிட்றீங்க? நல்லா இருக்கா? ரொம்ப டயர்டாக இருக்கு. டீ கடைக்கு வந்துருக்கோண்டாப்பா சாமி. நல்லா இருக்குப்பா. மெடிக்கல் ஷாப் வந்திருக்கோம். ஐயோ கடவுளே, டாக்டர் அப்போ எழுதி கொடுத்த மாத்திரையவே நாங்கள் இப்போ தான் வாங்க வந்துருக்குறோம். நான் அப்புறமா வாங்கிக்கலாம் வாங்க, ஊசி மட்டும் போட்டு வந்துட்டேன். இப்போ தான் அவங்க மாத்திரை எல்லாமே எடுத்துகிட்ருக்காங்க. வாங்கிட்டியா?
ஓகேடா தங்கங்களா, எல்லாருமே வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக இந்த vlog முடிஞ்சோடனே இன்னும் நிறைய vlog எல்லாமே இருக்குது. சர்ப்ரைஸ் வீடியோவிலேருந்து நம்மளுடைய 1 year யூடியூப் ஆனிவர்சரி அந்த செலிப்ரேஷன் பண்ணது, அகைன் வந்து சர்ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 சர்ப்ரைஸ் வீடியோ இருக்குது. இதெல்லாம் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காதீங்க, கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நாங்கள் போடுற ஒரு வீடியோஸையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் தங்கங்களா. ஓகே செல்குட்டீஸ், ஜிகே மெமரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த மெமரிஸ்லாம் போடலாம் அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே செல்குட்டீஸ், பாய்.